திண்டுக்கல் மாவட்டம் தோமையார்புரம் குப்பை கிடங்கு அருகே சடலமாக தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தாளப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த். இவரை கொன்றவர் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதா? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திண்டுக்கல் மாவட்டம் தோமையாபுரம் மேடு பகுதியில் கண் மற்றும் கை கட்டப்பட்ட நிலையில் 35 மதிப்பிற்கு ஆண் சடலம் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் ஆனது தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவத்துக்கு சென்ற திண்டுக்கல் காவல்துறையினர் அந்த பிரேதத்தை கைப்பற்றி முதல் கட்ட விசாரணை தொடங்கினர். மேலும் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் உடலை தாலுகா போலீசார் பிரேத பரிசோதனைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த வாலிபர் கொலைக்கான காரணம் என்று குறித்த விவரங்கள் காவல்துறை தொடர்ந்து தற்போது விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த இறந்த இடத்திற்கு மோப்ப நாய்கள் மற்றும் தடவியல் துறையினர் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மேலும் இந்த காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த அழகன் மகன் பாலமுருகன் என்பது தெரிய வந்தது. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது மற்றும் இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் வீடு வசதி கடன் பிரிவில் வேலை பார்த்து வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் 3 மாத காலம் முன்னாக இவர் நிறுவனத்திலிருந்து பணியிலிருந்து விலகி விட்டார் என்பது முதற்கட்ட விசாரணை தற்போது தெரிய உள்ளது. இந்த 3 தினங்களுக்கு முன் காணவில்லை என்று சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் குடும்பத்தினர் புகாரானது அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் இன்று காலை பாலமுருகன் தோமையாபுரம் அருகே உள்ள மர்ம நபர்களால் கை கால் மற்றும் கண்கள் கட்டப்பட்டு கொடூரமாக படுகொலையானது செய்யப்பட்டு குப்பை கடையில் வீசப்பட்ட நிலையில் பிரேதத்தை தற்போது போலீசார் கைப்பற்றுள்ளனர். மேலும் அவருக்கு முன்பக உள்ளதா ஏதேனும் எதனால் கொலை செய்யப்பட்டார் என்பது உள்ளிட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை கைது செய்த பின்னரே தனியார் நிதி நிறுவனத்தின் ஊழியரை படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணங்கள் தெரிய வரும் என்று காவல்துறை வட்டாரம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.